மேத்ஸ் டாப்பிக்கில் நம்ம ஏற்கனவே ஒரு 32 நாள் பார்த்துருக்கோம். இன்னைக்கு 33வது நாள் பார்க்க போகிறோம். இதில் முதல் 30 நாளும் நம்ம என்ன டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம். நேற்றும் முத நாளும் அதாவது 31வது நாளும் 32வது நாளும் சேட் டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம இதில் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 5 கொஷின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இன்னொரு 5 கொஷின் உங்களை போட சொல்லி தரேன். கரெக்டாக இதே மாதிரி தான் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 கொஷின் அதாவது 311லேருந்து 315 வரைக்கும் நான் நடத்தியிருந்தேன். ஒரு 5 கேள்விகள் 316லேருந்து 320 வரைக்கும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன் இல்லைங்களா. உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னென்னா நிறைய பேர் அதுக்கு கீழே ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. இத்தனை நாளை விட நேற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு கொஷினையும் ட்ரை பண்ணி சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஒரே மாடலில் கொஷின்ஸ் இருக்கிறதால உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் போட்ட ஆன்சரில் எத்தனை பேரோடது எது கரெக்டு அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் 316வது கேள்வி பாருங்கள். த வேல்யூ ஆஃப் 35 into 36 into 37 whole power 0 plus 38 into 39 into 40 whole power 0. நேற்று நம்ம சொன்னோம் இல்லையா, எந்த நம்பரோட பவரில் 0 இருந்தாலும் ஆன்சர் என்ன வரும்னா 1 வரும். எனிதிங் பவர் 0 ஈக்குவல் டு 1. அப்போது இந்த ஃபுல் வேல்யூ இது எல்லாத்துக்கும் பவரில் 0 இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னா 1. அதே மாதிரி தான் இதோட பவரில் 0 இருக்குது. அப்போ இதோட வேல்யூவும் 1. ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன சிம்பிள் இருக்குது? ப்ளஸ் இருக்குது. அப்போது 1 + 1 ஈக்குவல் டு என்ன வந்துடும்னா 2. ஒருவேளை உங்களுடைய ஆன்சர் 2வாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே உங்களுக்கு கிளாப்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கேள்வியும் கவனிச்சுட்டே வாங்க. கடைசியாக அதில் எத்தனை கரெக்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 2. சரிங்களாம்மா? நிறைய பேர் என்ன தப்பு பண்ணிட்டு இருப்பீங்கன்னா ஹோல் பவர் 0ன்னு பார்த்த உடனே நம்ம சொல்லும்போது பவரில் 0 இருந்தால் 1ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ பவரில் 0ன்னு பார்த்த உடனே 1ன்னு போட்டிருப்பீங்க. பவரில் 0 இருந்தால் 1 தான். ஆனால் 2 டேர்ம் பக்கத்தில் இருக்குது. அப்போ 1 + 1 என்ன வந்துடும்னா 2 வந்துடும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்ததா 317வது கேள்வி. த யூனிட் பிளேஸ் வேல்யூ ஆஃப் த நம்பர் 10 power 30, 100 power 40, 1000 power 50. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, நேற்று சொல்லும் போதும் சொல்லியிருந்தோம். 0வோட பவரில் எந்த நம்பர் இருந்தாலும் யூனிட் பிளேஸில் என்ன தான் வரும்னா 0 தான் வரும். அப்போ இங்கேயும் 0, இதுக்கும் 0, இதுக்கும் 0, எல்லாத்துக்குமே 0 தான். நடுவில் எல்லாத்துலேயும் ப்ளஸ் இருக்குது. ஸோ 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும்னா 0 தான் கிடைக்கும். ஸோ யூனிட் பிளேஸில் இருக்கக்கூடிய நம்பர் ஆப்ஷன் 1 0. ஓகேங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 318. இதில் பாருங்கள், 9x² + 4xy - 3y² - 2xy - 8x² + 2y² - 2xy என்பது ஒரு இப்படின்னு கேட்டிருந்தோம். இதுக்கு நிறைய பேர் என்ன ஆன்சர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ட்ரைனாமியல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் பைனாமியல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பார்க்கலாம் எது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒவ்வொரு லைக் டேர்ம்ஸையும் ஒன்றா சேர்க்க சொல்லியிருந்தோம். கரெக்டாக? அப்படி பார்க்க போனால் இங்கே x² இருக்குது, இங்கே x² இருக்குது. இது 9x², இது -8x². அப்போ 9ல் 8 போயிடுச்சு அப்படின்னா 1. ஸோ 1x². அடுத்ததாக பாருங்கள், இங்கே 4xy இருக்குது, இங்கே -2xy இருக்குது, இங்கே -2xy இருக்குது. ஸோ 4xy - 2xy. 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. மறுபடியும் -2. பாருங்கள், 4 -2 -2. அப்போ 4 -2 -2 -4. அப்போ என்னென்ன ஆகிடும்? 0ன்னு ஆகிடும். ஸோ இந்த 4xyயும் இந்த -2xy -2xyயும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன டேர்மே கிடையாதுங்க அப்படின்னா xy டேர்மே கிடையாதுன்னு ஆகிடுது. கரெக்டாக? அடுத்ததாக பாருங்கள், -3y² + 2y² -3y² + 2y². ஸோ 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. கிரேட்டர் நம்பர் சைன் மைனஸ், ஏன்னா 3 தான் பெருசு இல்லையா. அப்போ -y² வரும். அப்போ எத்தனை டேர்ம் தான் வருதுன்னா x² ஒரு டேர்ம் -y² ஒரு டேர்ம். அப்போ 2 டேர்ம் தான் வர்றதால இது என்னது அப்படின்னா இது பைனாமியல். இது ஒரு ஈருறுப்பு கோவை. நீங்கள் மூறுப்பு கோவை ட்ரைனாமியல்னு யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் தப்பு. ஏங்க என்ன காரணம் தெரியுதா? நேற்று நம்ம சொல்லும் போதே சொல்லியிருந்தோம், x² டேர்ம் இருக்குது, xy டேர்ம் இருக்குது, y² டேர்ம் இருக்குது, எல்லாம் சரி. ஆனால் ஆட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம் பாருங்கள். அதனால நான் உங்களுக்கு சொல்லும்போது அதை ஆட் பண்ணியும் சொல்லியிருந்தேன். ஸோ ஆடோ சப்போ பண்ணும்போது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ அந்த டேர்ம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் பாருங்கள். ஸோ இங்கே அதுதான் நடந்திருக்கு. அப்போ இது பைனாமியல். இது ஒரு ஈருறுப்பு கோவை. ஒருவேளை நீங்கள் மூறுப்பு கோவைன்னு யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த ஆன்சரை மாற்றிக்கோங்க. இதை இந்த சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எத்தனை டேர்ம் வருதோ அதை வச்சு தான் சொல்லணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததா கேள்வி எண் 319. 1000 பவர் 100ல் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை. ஸோ 1000தோட பவர் 100. நேற்றே சொல்லும்போது சொல்லியிருந்தோம் பாருங்கள். இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கேட்குறாங்கன்னா இந்த கீழே இருக்கக்கூடிய 0 எத்தனைன்னு சொல்லி பார்க்கணும். கீழே மொத்தம் எத்தனை 0 இருக்குது அப்படின்னா 3 0 இருக்குது. ஸோ 3. இங்கே பவரில் இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பார்க்கணும். கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணும்,
பவரில் என்ன நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். பவரில் 100 இருக்குது. ஸோ 3 × 100. அப்போ மொத்தமாக இதில் வரக்கூடிய பூஜ்ஜியங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா 300. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா, அதாவது 1000 பவர் 100 அப்படிங்கிறத எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நமக்கு மொத்தம் எத்தனை ஜீரோ கிடைக்கும் அப்படின்னா 300 ஜீரோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 320. இதில் பாருங்கள், 7m + 7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 70 தீர்வு. இதுக்கு நிறைய பேர் சரியாகவே ஆன்சர் சொல்லியிருந்தீங்க. 7m + 7 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 70 கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், 7m இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு +7 இந்த பக்கம் வருதுன்னா என்னவாயிடும்? -7. அப்போ 70 - 7. ஸோ 7m இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அந்த என்ன சிம்பிள் கொடுத்தாலும் அதை அப்படியே போட்டே வரணும். 70ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 63. m இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 63. இந்த பெருக்கல் இருக்கிற 7 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்தால் வகுத்தல். அப்போ பாருங்கள், 1 7 7 9 7 63. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது? m இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். கரெக்டாக அந்த ஆன்சர் எங்கே இருக்குது? தோ ஆப்ஷன் 3ல் இருக்குது பாருங்கள். m இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? ஸோ இந்த நேரத்துக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருந்த 5 கேள்விகளும் இதோட முடியுது. இந்த 5 கேள்விகளில் நீங்கள் போட்டு பார்த்ததில் உங்களுக்கு எத்தனை கேள்விகள் சரியாச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 தான் சரியாச்சு, 3 சரியாச்சு அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கல்ல, இந்த இடத்துல அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எத்தனை சரியாக இருந்தாலும் உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கரெக்டுங்களா? உங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் உங்களோட பேஜுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டார் கூட போட்டுக்கோங்களேன், ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா அந்த 2 3 கேள்வியாக நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களே, ஒருவேளை 5மே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். சரிங்களாமா? ஸோ அடுத்ததாக இன்னைக்கான கொஷின்ஸை பார்க்கலாம். நம்ம இது வரைக்கும் 2 சேட் கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். 2 நாளைக்கு 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அடுத்து 3வது சேட் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். 3வது நாளுக்கான சேட் கொஷின்ஸ். 1. If Babu repaid rupees 10,824 as total amount for the loan of rupees 8,200 at the rate of 8% per annum, PA அப்படின்னா per annum, வருடத்திற்கு, ஆண்டுக்குன்னு அப்படின்னு அர்த்தம். How many years he had taken to repay the amount? தமிழில் பாருங்க, பாபு என்பவர் 8% தனிவட்டி வீதத்தில் ரூபாய் 8,200 கடனாக பெற்று ரூபாய் 10,824 திரும்ப செலுத்தினார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 7th தனிவட்டி டாப்பிக்கில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். 8th அதை ரீகால் பண்ணியிருப்போம். 7th சொல்லும்போது தனிவட்டிக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருப்போம்? I = PNR / 100 அப்படிங்கிறது. கரெக்டாக? P அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ரூபா அசல், நம்ம எவ்வளோ போடுறோம் அப்படிங்கிறது. N அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்குன்றது. Rங்கிறது வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். I அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்ட், வட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா அசல் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 8,200 ரூபாய். ஸோ இதுதான் இந்த இடத்துல P அசல். அடுத்ததா N தெரியாது, அதை தான் கேட்டிருக்காங்க. ஆண்டுகள் எவ்வளவு அப்படிங்கிறது தான் அவங்களோட கொஷின். R அப்படிங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதோ இருக்கு பாருங்க, R 8%. I அப்படிங்கிறது வட்டி. இது 8,200 ரூபா போட்டு 10,824 ரூபா கிடைச்சிருக்கு. 10,824ங்கிறது டோட்டல் அமௌண்ட். நமக்கு வட்டி வேணும்னா இதுல இருந்து என்ன பண்ணிடணும்னா நம்ம போட்ட 8,200 ரூபாயை மைனஸ் பண்ணிடணும். அப்படின்னா 4 2 6 2. அப்போ எவ்வளோ ரூபா வட்டி கிடைக்குது அப்படின்னா 2,624. இது வட்டி. ஸோ இது மொத்தத்தையும் கொண்டு வந்து இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். இது ஒரு மெத்தட். இன்னொன்று இதில் ஷார்ட்கட்லையும் பண்ணலாம். நான் இதை முடிச்சுட்டு அதை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இங்கே பாருங்கள், I வந்து 2,624 ஈக்குவல் டு P. அசல் எவ்வளோ சொல்லியிருக்கோம்? தோ 8,200 இன்ட்டு N தெரியாது, அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம், இன்ட்டு R ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது எவ்வளோ சொல்லியிருக்கோம்? 8%. 8 பை ஃபார்முலா இருக்கக்கூடிய 100 100 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். நமக்கு தேவையானது N தான். அப்போ N மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு 82 8 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ N ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன இருக்குது? 2,624. இந்த பெருக்கல் இருக்கக்கூடிய 82ம் 8ம் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வகுத்தல் வந்துடும். பாருங்க, 8ஆம் வாய்ப்பாடு. 1 8 8 3 8 24, மீதி 2 2 16, மீதி 6 8 8 64. மறுபடியும் 2ஆம் வாய்ப்பாடு. 4 2 8 4 2 2. இங்கே அடிச்சிங்கன்னா 1 2 6 2 12 4 2 8. இப்போ வேறு எந்த வாய்ப்பாட்டில் அடிக்க முடியாது, 41ஆம் வாய்ப்பாட்டில் தான் அடிக்கணும். இது ஒரு முறை, இது 4 முறை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே கடைசியாக 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஒவ்வொரு நாள் 4 அப்படி யோசிச்சிங்கன்னா கூட ஓகே தான். ஸோ N ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 4ன்னு கிடைக்குது. ஸோ எத்தனை வருஷத்தில் அவர் அந்த கடனை திருப்பி அடைப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா 4 ஆண்டுகளில் திருப்பி அடைப்பார் அப்படிங்கிறது தான். இது ஒரு மெத்தட். என்னென்னா ஃபார்முலாவை யூஸ் பண்ணி மொத்தமாக அப்படியே போடுறது.
இப்படி ஃபார்முலா இல்லாமல் இதை போட முடியுமா சார்னா தாராளமாக போட முடியும். நான் உங்களுக்கு அதுக்கான ஐடியாவையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்க, இது எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8%. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8200. கரெக்டாக? இப்போது 8200 8ஆல் வகுத்துருங்க. இது ஒரு வழி. 8200 என்ன பண்ணலாம் அப்படின்னா 8ஆல் ஓகே. இப்போ இங்கே பாருங்க, இப்போ இதில் பாருங்க எப்படி ஷார்ட்கட்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வட்டி வீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8%. அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 8200. இந்த 8200ல் 1% அப்படின்னா இந்த 2 ஜீரோ போயிடும், 82 ரூபா நிற்கும். 1%ங்கிறது 82 ரூபா. அவங்க எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? 8%. அப்போ 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 8 2 16, மீதி 1, 8 8 64 1 65, 656. என்ன அர்த்தம்னா ஒரு வருஷத்துக்கு நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னா 656 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னு அர்த்தம். நான் பாருங்களேன், 8200 ரூபாய் போட்டேன். எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா 10,824 ரூபா கிடைச்சிருக்கு. அப்போ எவ்வளோ ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு? 4 2 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, 2624 ரூபா. ஒரு வருஷத்துக்கு 656 ரூபாய். அப்போ எத்தனை வருஷத்துக்கு 2624 ரூபா வரும் அப்படின்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு 656. இங்கே நம்ம ஆப்ஷன்லேருந்தே எடுத்துக்கலாம். 1 3 4 5ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, இதை எந்த நம்பரால் பெருக்குனா இந்த ஆன்சர் வருதுன்னு பார்த்தா போதும். 1ஆல் பெருக்குனா 2000 வராது, இதே 600 தான் வரும், 2600 வராது. அப்போது 1 கிடையாது. 3ஆல் பெருக்கிறேன், 656 3ஆல் பெருக்கணும்னா 3 6 18, 5 3 5 1 16, 6 3 18 1 19, 1900 தான் வருது. அப்போது 3 வருஷமும் ஆன்சர் கிடையாது. 4 வருஷத்துக்கு வரேன். இந்த 656 4ஆல் பெருக்கிறேன். 6 நாங்க 24, மீதி 2, 5 நாங்க 20, 22, மீதி 2, 6 நாங்க 24 2 26. பாருங்க, 2624. 4ஆல் பெருக்கும்போது இந்த ஆன்சர் வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3, 4 ஆண்டுகள் அப்படிங்கிறது தான். உங்களுக்கு புரிஞ்சு முடியுதுங்களாமா? இதை நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி போகிறத விட ஈஸியாக இருக்கும் பாருங்க. என்ன பண்ணுறோம்? அவங்க சொன்ன அமௌண்ட்லேருந்து 1% அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இந்த 2 ஜீரோவை விட்டுணும். அந்த நம்பரை அவங்க எத்தனை பர்சன்டேஜ் வட்டி வீதம் சொல்லியிருக்காங்களோ, 8னா 8, 7னா 7, 9னா 9, அதனால பெருக்கிறோம். இப்போ அந்த நம்பரை இவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் எதை பெருக்குன்னா இந்த டிஃபரன்ஸ் வரும். இங்கே மொத்த தொகை கொடுத்ததால நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம். ஒருவேளை டைரெக்டாக வட்டி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அப்படியே பெருக்கி பார்த்து அந்த ஆன்சர் வருதான்றதை சொல்லிடலாம். நம்ம புரிஞ்சுக்க முடியுதா? இது ஒரு மெத்தட். ஸோ ஃபஸ்ட்டு சொன்னது ஃபார்முலா யூஸ் பண்ணுறது. ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபார்முலா என்ன? I = PNR/100 அப்படியும் யூஸ் பண்ணி போடலாம். இல்லை இப்போ இதில் சொன்னது மாதிரி இந்த மாதிரி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியும் போடலாம். சரிங்களாமா? அடுத்து பாருங்க, 322வது கேள்வி. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம் இன் த ஃபிகர். கீழே ஒரு டயராம் கொடுத்துட்டு அதில் எம்மின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் பாருங்க. ஒரு புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னா 360 டிகிரி. 31வது நாள் சொல்லும்போது சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒரு புள்ளி, இப்படி ஒரு புள்ளி இருக்குன்னா அந்த புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய கோண அளவு மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னா 360 கிடைக்கும். இப்போ இங்கே அப்படிதான் பாருங்க, ஒரு புள்ளியை சுற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்களேன். 72, அடுத்ததா 18, அடுத்தது 60, அடுத்து 88, ஒரு எம் கொடுத்துருக்காங்க. நம்ம எம் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை தவிர மீதி 4 நம்பரையும் கூட்டிடுறேன். அப்போ பாருங்க, 8 2 10 8 18, மீதி 1 7 8 9, ஒரு 6 15, ஒரு 8 23, மொத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குது? 238. கரெக்டா? ஒரு புள்ளியை சுற்றி மொத்தத்தையும் கூட்டினா என்ன எத்தனை வரணும்? 360 வரணும். இங்கே மொத்தத்தையும் கூட்டும்போது என்ன கிடைச்சிருக்கு? 238 கிடைச்சிருக்கு. அப்போ 360லேருந்து 238 மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2 1 122ன்னு கிடைக்கும். அப்போ எம்மோட வேல்யூ என்ன அப்படின்னா 122 டிகிரி அப்படிங்கிறது தான் எம்மோட வேல்யூ. நம்ம புரிஞ்சு முடியுதா? ஒரு புள்ளியை சுற்றி உருவாகக்கூடிய மொத்த கோணம் 360. அதனால அவங்க கொடுத்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அதை எதுலேருந்து மைனஸ் பண்ணிடுறோம்னா 360லேருந்து மைனஸ் பண்ணிடுறோம். ஸோ சரியான விடை ஆப்ஷன் 2, 122 டிகிரி. சரிங்களா? இதே மாடல் நான் உங்களுக்கு பின்னாடி கொஸ்டின் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லையும் சரி, இந்த கொஸ்டினுக்கும் இந்த எல்லா இப்போ நடத்த போகிற 5 கொஸ்டின் மாடல்லையுமே நம்ம பின்னாடி 5 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஓகே, அடுத்ததா 323. இஃப் 2 பிளேன் ஃபிகர்ஸ் ஆர் கன்கரண்ட் தென் தே ஆர் செட் டு பி. அதாவது இரு தள உருவங்கள் சர்வசமம் எனில் அவை.
கன்கரண்டா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் இதை பத்தி ஒரு தனி வீடியோவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு வேணா குரூப்ல அனுப்பி விடுறேன். நீங்க அதையும் ஒரு வாட்டி பாருங்க. அந்த வீடியோட லிங்கை கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். சர்வசமம் அப்படின்னா என்ன, வடிவத்தவை அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள்லாம் அதுல இருக்கும். சர்வசமம் அப்படின்னா என்னன்னா, ரெண்டும் ஒரே வடிவமா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அதாவது ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னொன்னும் என்னவா இருக்கணும் அப்படின்னா முக்கோணமா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இல்ல சதுரம் எடுத்துக்கிறீங்க, ஒரு சதுரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இன்னொன்னு என்னவா இருக்கணும் அப்படின்னா சதுரமா இருக்கணும். அதாவது வடிவம் சேமா இருக்கணும், சேம் இன் ஷேப் அண்ட் ஆல்சோ சேம் இன் சைஸ். அதோட அளவும் சமமா இருக்கணும். இவ்வளவுதான் விஷயம். இதை எழுதும்போது எப்படி எழுதுவாங்கன்னா கன்கரண்ட் சிம்பிள் இந்த மாதிரி போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு முக்கோணம் எடுத்துக்கிறேன் அப்படின்னா முக்கோணம் ஏபிசி அப்படின்னு, முக்கோணம் பிக்யூஆர், இது ரெண்டும் சர்வசமமா இருக்கணும்னா இந்த சைடு ஆங்கிள் எல்லாமே எப்படி இருக்கணும் அப்படின்னா சேமா இருக்கணும். ரெண்டு விஷயம் இருக்கு, சர்வசமம்னு ஒன்று, வடிவத்தவை கன்கரண்ட்னு ஒன்று இருக்கு, சிமிலாரிட்டின்னு ஒன்று இருக்கு. நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டுத்தை பற்றியுமே சொல்லியிருப்பேன். இங்கே கன்கரண்ட் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டுமே எப்படி இருக்கணும்னா சமமாக இருக்கணும். உதாரணத்துக்கு இது 5 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர், இது 7 சென்டிமீட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு பேச்சுக்கு. அப்படின்னா இதுவும் என்னவா இருக்கும்னா 5, 6, 7ன்னு இருக்கணும். இப்போ சதுரம் எடுத்துக்கலாம். இது பக்கம் எல்லாத்துக்குமே 4 சென்டிமீட்டர் அப்படின்னா இதுவும் எல்லா பக்கமுமே என்னவா தான் இருக்கணும் அப்படின்னா 4 சென்டிமீட்டராக தான் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம்னா கன்கரண்ட், சர்வசமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். உதாரணத்துக்கு நான் ஒரு கோடு வரைகிறேன், இது ஒரு 7 சென்டிமீட்டர் அப்படின்னா நான் இன்னொரு கோடு வந்து 8 சென்டிமீட்டர் வரைகிறேன் அப்படின்னா இது ரெண்டும் சர்வசமம் கிடையாது. ஏன்னா இது 7, இது 8. ஒரு கோடு வரைகிறேன், இது 7 சென்டிமீட்டர், இன்னொரு கோடு வரைகிறேன், அதுவும் 7 சென்டிமீட்டர், ஒரே மாதிரியே இருக்கு அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லி சொல்லலாம்னா சர்வசமம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம புரியுதா? சிம்பிளா கன்கரண்ட் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இதுதான். அப்போ அவங்க கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேம் இன் சைஸ், அதாவது சம அளவு உடையவை, சேம் இன் ஷேப், சம வடிவம் உடையவை, சேம் இன் ஆங்கிள், சம கோண அளவு உடையவை, சேம் இன் போத் சைஸ் அண்ட் ஷேப், சம அளவும் சம வடிவமும் உடையவை. பாருங்களேன், இந்த 4த்துல எது கரெக்டா மேட்ச் ஆகும்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். வெரி குட், ஃபோர்த் ஆப்ஷன் தான். ஏன்னா இப்பதான் சொன்னோம்ல, வடிவம் அதோடைய அளவு ரெண்டுமே என்னவா இருக்கணும் அப்படின்னா சமமா இருக்கணும். அப்ப மேல சொன்னதெல்லாம் தப்பா சார்னா அப்படி அர்த்தம் கிடையாது. அது எல்லாமே சமமா இருக்கணும்ன்றதுக்கு ஆப்ஷனை சேர்த்து மொத்தமா ஃபோர்த்து கொடுத்துருக்காங்கன்றதால இதற்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் 4, சம அளவும் சம வடிவம் உடையவை. கான்செப்ட் புரிஞ்சுதா? கன்கரண்ட்னா என்னன்னு? ஏன்னா பின்னாடி நான் உங்களுக்கு கொஸ்டின் கொடுக்கும்போது இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, அடுத்ததா கேள்வி எண் 324. பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோவிங். பின்வரும் கூற்றுகளில் இருந்து சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. இன் ஏ ட்ரையாங்கிள் தேர் வில் பி மோர் தேன் ஒன் ரைட் ஆங்கிள். அதாவது ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையும். ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேலே செங்கோணம் இருக்குமா? கட்டாயம் இருக்காது. ஏன்னா ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினாலே நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். கரெக்டாக இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் நான் பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின் சொல்ல போகிறேன். சரியா? ஒரு முக்கோணத்தோட 3 கோணங்களை கூட்டினா 180 டிகிரி. ஒரு ஆங்கிள் 90 ஆயிடுச்சுன்னா இன்னொரு ஆங்கிளும் 90 வருமானா கண்டிப்பாக வராது. ஏன்னா 2 90 வந்துடுச்சுன்னா இன்னொன்று என்ன வந்துடணும்? 0 வந்துடணும். ஏன்னா அப்போ தான் 180 வரும். முக்கோணத்தில் ஒரு ஆங்கிள் 0வா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ வில் பி மோர் தேன் ஒன் ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது தப்பு. ஒரு முக்கோணத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட செங்கோணங்கள் அமையும் அப்படின்றது தப்பு. செங்கோணங்கள் அமையாது. சரிங்களா? அப்போ இது கிடையாது. அவங்க எது சரி அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க இல்லையா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். இன் ஏ ட்ரையாங்கிள் தேர் வில் பி ஒன்லி ஒன் அப்டியூஸ் ஆங்கிள். ஒரு ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு அப்டியூஸ் ஆங்கிள், ஒரு முக்கோணத்தில் ஒரே ஒரு விரிகோணம் மட்டுமே அமையும். எஸ், ஆமாம், ஒரு முக்கோணத்தில் ஒரு விரிகோணம் மட்டும்தான் அமையும். அதை விட அதிகமாலாம் விரிகோணங்கள் அமையாது. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. தேர்டு பார்த்துருவோமா? ஒரு முக்கோணத்தில் அனைத்து கோணங்களும் குறுங்கோணங்களாக அமையும். அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. ஒரு முக்கோணத்தில் எல்லா கோணமும் குறுங்கோணமாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஒன்று வந்து என்னவாயிடும்? ரைட் ஆங்கிள் ஆகிடும். ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு விரிகோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு கோணம் என்னவாயிடும்னா விரிகோண முக்கோணம் ஆகிடும். ஒருவேளை இந்த இடத்துல அவங்க ஒரு குறுங்கோண முக்கோணத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு சமபக்க முக்கோணத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ எல்லா கோணங்களும் குறுங்கோணங்களாக அமையும்னு சொல்ல முடியும். சரியா? இனி ட்ரையாங்கிள் ஆல் த ஆங்கிள்ஸ் கேன் பி அக்யூட் அப்படின்னா அது எல்லா ட்ரையாங்கிளுக்கும் பொருந்தாது. அப்போ செகண்டு கரெக்ட் கிடையாது, தப்பு. ஸோ ஃபஸ்ட்டு தப்பு, செகண்டு கரெக்டு, தேர்டு தப்பு. ஃபோர்த்து பாருங்க. இனி a triangle all the angles are obtuse. ஒரு முக்கோணத்தில் 3 கோணங்களும் விரிகோணம், வாய்ப்பே கிடையாது. கரெக்டா? 3மே அப்டியூஸ் ஆங்கிளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இங்க கூட 3மே குறுங்கோணங்களா அமையும்னா எல்லா முக்கோணத்துக்கும் வாய்ப்பு கிடையாதுன்றதால தான் அதை நம்ம தப்புன்னு சொல்றோம். அப்ப பாருங்க, அப்ப இது வரைக்கும் பார்த்ததுல நமக்கு ஃபர்ஸ்ட்டும் தப்புன்னு சொல்லிட்டோம். கரெக்டா? செகண்ட் ரைட்டுன்னு சொல்லியிருக்கோம்.
தேர்டு தப்பு, ஃபோர்த்து தப்பு. அப்போ எது மட்டும்தான் நம்ம கரெக்ட்னு சொல்லியிருக்கோம், செகண்ட் மட்டும்தான். அவங்க அதை தான் கேட்டிருக்காங்க. எது மட்டும்தான் சரின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எது மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 மட்டும்தான் சரி. ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி. சப்போஸ் எதெல்லாம் தவறு அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் ராங்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கலாம், ஃபஸ்ட்டு, தேர்டு, ஃபோர்த்து இது 3 ராங்குன்னு சொல்லியிருக்கலாம். கொஷின் எல்லாம் கவனிக்கணும். அவங்க விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ராங்னு கேட்குறாங்கன்னா ரைட், அது ராங்கை சொல்லணும். ரைட்னு கேட்குறாங்கன்னா ரைட் சொல்லணும். சரிங்களாமா? அடுத்ததா கேள்வி எண் 325. த மீடியன் ஆஃப் 18 -4 0 -3 -8 -13 1 7 8 9 3. அதாவது இந்த நம்பர்ஸுக்கெல்லாம் கொடுத்துட்டு இடைநிலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மீடியன். மீடியன் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல மீடியனுக்கான கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நம்ம ஏற்கனவே இதை நம்ம 7th படிச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். கொடுக்கப்பட்ட எண்களை என்ன பண்ணணும் அப்படின்னா ஏறு வரிசையில் எழுதணும். ஏறு வரிசை அப்படின்னா இங்கிலீஷில் சொல்லும்போது அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கலந்துருக்கு. கரெக்டாக? அப்போ அசெண்டிங் ஆர்டரில் எப்படி சார் எழுதுறது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர் லைன் நம்ம 7th படிச்சிருக்கோம், 8th படிச்சிருக்கோம். கரெக்டாக? இங்கே 0 வந்துடும். 0க்கு ரைட் சைடில் 1 2 3ன்னு வரும். லெஃப்ட் சைடில் -1 -2ன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அசெண்டிங் ஆர்டர் பார்க்கணுன்னா இந்த லாஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வரணும். அப்போ இப்படி எழுதிட்டே வரீங்கன்னா இங்கே பாருங்கள் மைனஸில் இருக்கிறதுலாம் பாருங்களேன். -4 -3 -8 -13 இதெல்லாம் மைனஸில் இருக்கிறது. இதில் இந்த பக்கத்தில் எது கடைசியாக வரும்? -13 கடைசியாக வரும் இல்லையா? அப்போ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. -13. இப்போ எல்லாமே ப்ளஸ் நம்பர் அந்த பிரச்சனை இல்லைம்மா. நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. அசெண்டிங் ஆர்டர் சொல்லுங்கள் அப்படின்னா டக்கு டக்குன்னு சொல்லி முடிச்சிடுவீங்க ப்ளஸ் நம்பரில். இங்கே மைனஸும் கலந்து இருக்கிறதால கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அப்போ -13. அடுத்து இந்த ஆர்டரில் அதுக்கு அடுத்தது என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா -8 வரும். கரெக்டாக? இங்கே -13 அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது -8. -13 முடிஞ்சிடுச்சு, -8 முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் எது வரும்? -4. கரெக்டாக? -4க்கு அப்புறம் வரக்கூடியது -3. நம்ம புரிஞ்சு முடியுதா? இந்த ஆர்டர் படி இப்படி -3 -4 இப்படி போகும் இல்லையா? இப்படி நம்ம ரிவர்ஸில் வரும், ஃபார்வேர்டில் வரும். அப்போ -3. மைனஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ப்ளஸில் வர்றதுக்கு முன்னாடி நடுவில் எப்பவுமே என்ன வந்துடும்? 0 இருக்கிறதால 0. இப்போ மீதி இருக்கிறது எல்லாம் ப்ளஸ் நம்பர். இதில் பாருங்கள், இது நீங்கள் நார்மலாக எப்படி அசெண்டிங் ஆர்டரில் எழுதுறீங்களோ அப்படியே எழுதலாம். இதில் முதல் நம்பர் 1, அடுத்தது பாருங்கள் வேற என்ன இருக்குதோ 3, 1 3, அதுக்கப்புறமா 7 8 9 லைனாக வந்துடுதா? 7 8 9, அதுக்கு அடுத்தது இருக்கிற இன்னும் ஒரே ஒரு நம்பர் 18. ஸோ இருக்கிற எல்லாத்தையும் முதல்ல என்ன பண்ணிட்டோம்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிட்டோம். இப்போ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நம்பர் இருக்கு. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இடைநிலை மீடியன் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மீடியன் அப்படிங்கிறது இதில் எது நடுவில் இருக்கோ அதுதான், இடையில இருக்கிறது தான் இடைநிலை அப்படின்வாங்க. அப்போ பாருங்க, இந்த பக்கம் ஒரு 5 நம்பர் விட்டுடலாம். 1 2 3 4 5. இந்த பக்கம் 5 நம்பர் 1 2 3 4 5. ஏன்னா மொத்தம் 11 நம்பர் இருக்கிறதால 5 5 10 நம்பரை விட்டுறோம். மீதி நடுவில் என்ன நிற்குது? 1 தான் நிற்குது. ஸோ இந்த நம்பரோட இடைநிலை என்ன? அவங்க கொடுத்த சீக்வன்ஸோட இடைநிலை என்ன அப்படின்னா ஆப்ஷன் 3 1 அப்படிங்கிறது தான் இதனுடைய இடைநிலை. நம்ம புரிஞ்சு முடியுதா உங்களுக்கு? சரி, நடுவில் ஒரே ஒரு நம்பர் நிற்கவே இடைநிலை ஓகே சார். 2 நம்பர்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா அதை பற்றி அடுத்ததாக உங்களுக்கு கொஸ்டின் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நடுவில் ஒரு நம்பர் நிற்கும் போது இதில் மெயினாக நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா நெகட்டிவ்ல கொடுக்கும்போது உங்களுக்கு ஏறு வரிசையில் எழுத தெரியுதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரிங்களாமா? ஸோ இதோட இன்னைக்கு நான் உங்களுக்கு 10 கேள்வி சொல்லணும் இல்லையா? அதில் 5 கேள்விகளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்ததாக இதே 5 கேள்வி மாடலில் உங்களுக்கு இன்னொரு 5 கேள்விகள் நான் தரேன். நீங்கள் அதுக்கான ஆன்சரை உங்களோட நோட்டில் எழுதிக்கிட்டு கீழே கமெண்ட்லையும் சொல்லுங்கள். ஓகேவா? உங்களுக்கான கேள்விகள். கேள்வி எண் 326. பாபு என்பவர் 7% தனிவட்டி விதத்தில் ரூபாய் 7500 கடனாக பெற்று ரூபாய் 10,125 திரும்ப செலுத்தினார் எனில் அவர் எடுத்துக்கொண்ட ஆண்டுகள் எத்தனை? If Babu repaid rupees 10,125 as total amount for a loan of rupees 7,500 at the rate of 7% per annum, how many years he had taken to repay the amount? இதுக்கு நம்ம 2 விதத்துலையும் சொல்லியிருக்கோம். மெத்தடா எப்படி போகிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன்ல இருந்து இல்லை அதை ஷார்ட்கட்டில் எப்படி போகிறதுன்னு சொல்லியிருக்கோம். ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் பாருங்க. 1 வருடம், 3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், 7 ஆண்டுகள். இதில் எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததாக கேள்வி எண் 327. இதுலேயும் அதே மாதிரி தான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எம். எம்முடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்கோம். சுற்றி சில அளவுகள் கொடுத்துருக்கோம். கரெக்டாக? மொத்தத்தையும் கூட்டினா என்ன வரணும், இதில் எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு நடத்தின 2வது கேள்வியில் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த நம்பர்ஸை நல்லா கவனிச்சுக்கிட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்ததான் 328. 2 மாணவர்கள் நேர்கோட்டு துண்டுகளை வரைந்தார்கள். அவை சர்வ சமமாக இருக்க நிபந்தனை. 2 students drew a line segment each. What is the condition for them to be concurrent?
நம்ம கன்கரண்ட்னா என்னன்றதெல்லாம் சொல்லிட்டோம். இந்த 4 ஆப்ஷனையும் பொறுமையாக படிங்க. படித்து பார்த்து இதில் எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம கன்கரண்ட்டுக்கான அவ்வளோ ஐடியாஸ் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா இதில் எது சரியான விடை அப்படிங்கிறத சொல்லலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 329 30 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இதில் எது சரி தவறு அப்படின்னு கேட்குறது மாதிரி 30 டிகிரி 60 டிகிரி மற்றும் 90 டிகிரி ஆகியவை ஒரு முக்கோணத்தின் கோணங்களாக அமையுமா இல்லை அமைக்க இயலுமா அப்படின்றது. கேன் 30 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி பி த ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள். செகண்ட் கொஸ்டின் 25 65 80 டிகிரி ஆகிய கோணங்களை கொண்டு ஒரு முக்கோணத்தை அமைக்க இயலுமா. கேன் யூ ட்ரா எ ட்ரையாங்கிள் வித் 25 65 and 80 டிகிரி ஆஸ் ஆங்கிள்ஸ். இப்படின்னு 2 கொஸ்டின் கேட்டிருக்கோம். இது ரெண்டுத்துல ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் என்ன, செகண்டுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது முடியும்னா முடியும், முடியாதுன்னா முடியாது. அந்த மாதிரி வச்சு நீங்க இந்த 4 ஆப்ஷன்ல எது இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா ஆங்கிள்ஸ் வச்சு தான். நீங்க அந்த ஆங்கிளை ஆட் பண்ணா என்ன வரணும்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்லிடலாம். அடுத்த கேள்வி எண் 330. தரவுகள் 24 29 34 38 35 30 ஆகியவற்றின் இடைநிலை அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இருக்கிறத ஏறு வரிசையில் எழுதுங்க. முதல்ல என்ன பண்ணிடுறீங்க, ஏறு வரிசையில் எழுதுங்க. அங்க நான் சொல்லும்போது என்ன சொன்னேன் அப்படின்னா, கொடுக்குற நம்பரை ஏறு வரிசையில் எழுதிட்டு எது நடுவில் வருதோ அதுதான் சொல்லியிருந்தோம் இல்லையா. இங்க ஆக்சுவலா நீங்க ஏறு வரிசையில் எழுதும்போது நடுவில் 2 நம்பர் வரும். நான் சும்மா இங்க ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் இப்படி ஒரு 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 1 2 3 4 5 6 இப்படின்னு ஒரு 6 நம்பர் எடுத்துக்கிறேன்னா, இப்போ 5 நம்பர் இருந்தால் நடுவில் ஒரு நம்பர் வரும். 6 நம்பர் இருக்கிறதால இந்த பக்கம் 2 நம்பர், இந்த பக்கம் 2 நம்பர் போயிடுச்சுன்னா நடுவில் 2 நம்பர் நிற்கும். இந்த கொஸ்டின் உங்களுக்கு அந்த மாதிரி தான் நிற்கும். முதல்ல ஏறு வரிசையில் எழுதிட்டு தான் இதை நீங்க பார்க்கணும். சரியா? இந்த கொஸ்டினுக்கு அப்போ இப்படி 2 நம்பர் நின்னா என்ன சார் பண்றதுன்னா, அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். 3 4. இப்போ நான் எடுத்துருக்கிற நம்பருக்கு எழுதி காட்டுறேன். 3 4 7/2. 7 2ஆல வகுத்தோம் அப்படின்னா 3.5 அப்படின்ட்டு. சரிங்களா? இங்க உங்களுக்கு பாயிண்ட்ல கூட வராது, ஃபுல் நம்பரை தான் வரும். நடுவில் இருக்கிற 2 நம்பரை ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கும் நீங்க ஆன்சர் சொல்லலாம். நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எப்படி கரெக்டா வருது அப்படிங்கிறதையே நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களாமா? ஸோ இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த 5 கேள்விகளுக்கும் விடைகள் என்னன்றது நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் இதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர்ஸை சொல்றேன். டவுட் இருக்கிறதையும் நீங்க கீழே கமெண்ட்ல கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். ஓகேவாமா? ஸோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.